ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு மாதுளஞ்செடி வந்து வளர்ந்துட்டுருக்குங்க. கீழே வந்து வளர்ந்துட்டுருக்கு. கீழே தோட்டத்தில் வளர்ந்துட்டுருக்கு. அந்த மாதுளை செடியை எடுத்து நான் மாடி தோட்டத்தில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கான மண் கலவை அண்ட் இது எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக அதை தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ ஏதாவது அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த மாதுளஞ்செடி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் கீழே வந்து இந்த பம்புக்கு பக்கத்தில், அதாவது நான் வந்து வெத்தலை கொடி காட்டியிருக்கேன். அந்த வெத்தலை கொடி காட்டியிருப்பேன், நீங்கள் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வெத்தலை கொடி பக்கத்துலேயே வந்து இந்த மாதுளை செடியும் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே வளர்ந்துச்சுன்னா கீழே வந்து போகிறதுக்கு அந்தளவுக்கு மண் கிடையாது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே நான் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் மேலே ஒரு பெரிய கண்டெய்னரில் வந்து இதை எடுத்துகிட்டு போய் வைக்கலான்ட்டு இதை நான் வந்து புழுங்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வேர் அந்தளவுக்கு கீழே போல் மேலோட்டமாக தான் இருக்குது வேர். அண்ட் இது இன்னும் கொஞ்சம் நாள் இதே இடத்துல இருந்ததுன்னா செத்து போயிடும். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுற வந்து பாட்டிங் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து காஞ்ச சிறகுகள் வச்சு ஒரு கம்போஸ்ட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அந்த கம்போஸ்ட் எனக்கு ரெடியாக இருந்தது. ஸோ அந்த கம்போஸ்ட்டில் தான் இதை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த கம்போஸ்ட் நீங்கள் வீடியோ ஒன்றும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. காய்ந்த இலைகள்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அழகாக அது வந்து உரத்தை நம்ம மேக் பண்ணலாம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த காய்ந்த சிறகுகள் வீடியோ கிடைக்கும். ஸோ அந்த பாட்டிங் மிக்ஸ் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த 20 லிட்டர் கேனில் வச்சுருந்தேன். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. அதில் தான் வந்து கொஞ்சம் பள்ளம் தோண்டிட்டு இதை நான் வைக்கிறேன். நல்லா ஆழமாக வச்சுருங்க. அந்த தண்டு பகுதியில் ஒரு 2 இன்ச் நல்லா வந்து முக்குற அளவுக்கு நல்லா நம்ம மண் போட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்தால் கரெக்டாக இருக்கும். மண் டைட்டாக வந்து வச்சு கவர் பண்ணணும். செடி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. கீழே அந்தளவுக்கு வேர் போடலனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி நல்லா பெருசாக அடர்த்தியாக வந்திருக்கு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஸோ இதை நல்லா வந்து வச்சுட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா குச்சி, சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி வச்சிடுறது நல்லது. இப்போதைக்கு இந்த கண்டெய்னர் போதும். பட் ஆனால் இன்னும் நல்லா பெருசாக ஆகும் போது வேறு இன்னும் பெரிய கண்டெய்னர் தேவைப்படும். மாதுளை செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்து நிறையா தேவைப்படுங்க. ஸோ அந்த சத்துக்கள் வந்து நம்ம வந்து காய்கறி குப்பைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே வரலாம். இந்த மாதுளஞ்செடி வளர வளர இதுக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். அடிக்கடி நம்ம சேனலை செக் பண்ணிகிட்டே இருங்க வீடியோஸ்க்காக. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. அண்டு உங்களோட கருத்துக்கள், உங்கள் வீட்டில் வந்து மாதுளஞ்செடி வளர்த்த அனுபவங்கள் ஏதாவது இருந்துச்சு, பழச்செடிகள் ஏதாவது வளர்த்த அனுபவங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சஞ்செடி வந்து விதையிலேருந்து எப்படி வளர்க்குறது, அதுக்கப்புறம் வளர்த்த செடியை வந்து எப்படி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதுலேருந்து பழம் எடுத்துகிட்டு வர வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், இன்ஸ்க்ரீனில் வரும். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். until then, bye from your Gona Shaktivel. Have a happy Goning day.